Good morning students. Next topic, private member function. Private member function. So actually member function வந்து private section உங்களுக்கு வந்து declare பண்ணுறது அதுதான் private member function அப்படிங்கிறது. Okay, so in normal case all data items in a private section and all function in a public section. Okay, so இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம்ஸில் டேட்டா மெம்பர்ஸை வந்து ப்ரைவேட் செக்ஷன் உள்ளுக்கையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வந்து பப்ளிக் செக்ஷன் உள்ளுக்கையும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பட் some situations certain functions to be hidden from the outside calls. Such a functions are declared in private. Okay, so அப்போ நம்ம ப்ரைவேட் செக்ஷனில் டேட்டா மெம்பர்ஸையும் பப்ளிக் செக்ஷன் உள்ளுக்க மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். In some situationல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் some functions are hide to others, otherwise from outside calls, outside the class இல்லையா. கிளாஸ்லேருந்து நம்ம வெளியே யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் வாட், கிளாஸ் உள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ அந்த கிளாஸ் உள்ளுக்கையே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா some datas are hidden into particular section. அது எது, ப்ரைவேட் செக்ஷன். அந்த ப்ரைவேட் செக்ஷன் உள்ளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவுட் சைட் த கால்ஸ் வந்து அவுட் சைட் த கிளாஸஸ் ஒரு அவுட் சைட் கால்ஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரைவேட் செக்ஷன் உள்ளுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். So a private function can only called by another functions that is a member of its class. Okay, அப்போ some situationsல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸில் உள்ள ஆக்டிவிட்டீஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? ஸோ டு யூஸ் அனதர் ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் கால்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரைவேட் உள்ளுக்கு செட் பண்ணியிருக்கிற ஹிடன் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ண முடியும். அப்போது அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும், இஸ் ஏ மெம்பர் ஆஃப் இட்ஸ் கிளாஸ். அதே சேம் கிளாஸ் உள்ளுக்க அந்த ஃபங்க்ஷன் வந்து மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரைவேட்டில் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கிற ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் cannot invoke a private function using the dot operator. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்து பப்ளிக் செக்ஷன் உள்ளுக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, என்ன கொடுக்கலாம், void get data of, void get data of கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் டு புட் த டாட் சிம்பிள் தென் கெட் டேட்டா ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம். அப்போது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வித் டாட் ஆப்ரேட்டர் யூஸ்ட் டு ஆக்சஸ் த ஃபங்க்ஷன். ஓகே, ஆனால் ப்ரைவேட் செக்ஷன் உள்ளுக்க மெம்பர் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் cannot invoke a private function. அப்போ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ப்ரைவேட் செக்ஷனில் இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. தென் how to solve this problem, then to use the function call. ஓகே, அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது, கிளாஸ் சாம்பிள். கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர். இப்போ நம்ம பிபிடி போடும்போது ஆட்டோ டெக்ஸ்ட்னால அது கேபிட்டல் லெட்டர் ஆயிடுச்சு. அதனால் கிளாஸுங்கிறத நமக்கு வந்து என்னது ஸ்மால் லெட்டர் தான். ஓகே, கிளாஸ் சாம்பிள். தென் வாட் ஆர் த இன்டிஜர்ஸ், தென் வாட் ஆர் த டேட்டா மெம்பர்ஸ், எம் இஸ் ஏ டேட்டா மெம்பர்ஸ் இன் ப்ரைவேட் செக்ஷன். அப்போது நம்ம வந்து அடுத்து வந்து ரீட் ஆஃப் void. ஸோ திஸ் இஸ் அ மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளைர்ட் இன் ப்ரைவேட் செக்ஷன் இல்லையா. திஸ் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரீட் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து ப்ரைவேட் செக்ஷன் உள்ளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிட்டனாக இருக்கும் இல்லையா.
இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஹிடனாக இருக்கும். வை? பிகாஸ் இட் இஸ் டிக்ளேர்ட் இன் ப்ரைவேட் செக்ஷன். அப்போ இங்கே வந்து நம்ம ப்ரைவேட்டு நம்ம ஆப்ஷனல் தான். ப்ரைவேட் அப்படிங்கிறது அங்கே கொடுக்குற எல்லா மெம்பர்ஸுமே. அப்போ இங்கே வந்து டேட்டா மெம்பரும் இருக்குது, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. டேட்டா மெம்பர் எம், மெம்பர் ஃபங்க்ஷன் ரீட் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகே, தென் ஆஸ் யூஷுவல் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பப்ளிக் செக்ஷன் உள்ள ரெண்டு additional member functions கூடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஒன் இஸ் அப்டேட் ஆஃப் void, then second one is void of, so write of void. Okay, so totally 3 functions are there. Then one function, that is read of void, declared in private section, so that is hide together. The next update and write, so these are the 2 additional member functions declared in public section. Okay, அப்போ இதுதான் அந்த கான்செப்ட். த நெக்ஸ்ட்டு, சப்போஸ் S1 இஸ் அன் ஆப்ஜெக்ட். S1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஸோ ஹவு கேன் ஆக்சஸ், நார்மலி என்ன செய்வோம், S1 டாட் ரீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். பட் இன் ப்ரைவேட் செக்ஷன் தென் வி கெனாட் ஆக்சஸ் S1 டாட் ரீட் ஆஃப். அப்போ அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வி மஸ்ட் யூஸ் ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபங்க்ஷன் கால்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென் ஏதாச்சும் ஒரு கீவேர்டு ப்ளஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் பேராந்தசிஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் கால் இல்லையா. அப்போ இங்கே எது ஃபங்க்ஷன் கால், ரீட் ஆஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் கால். அப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரைவேட் செக்ஷன் உள்ளுக்க ரீட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் கால் தான் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபங்க்ஷன் கால், ரீட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் வச்சு நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ப்ரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகே, தென் ஹவு கேன் டிக்ளேர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இன் ப்ரைவேட் செக்ஷன். Okay, so what is the main concept of member function declared in private section? First of all, we have hide the member function in a class. Okay, அப்போ அது எங்கே டிக்ளேர் பண்ணணும், இன் ப்ரைவேட் செக்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் அட்வான்டேஜ், தென் நம்ம என்ன செய்யல, we cannot access the data இல்லையா from outside the class. யாருக்குமே என்ன செய்ய, கிளாஸ் வந்து வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. தென் how can access the data, தென் என்ன செஞ்சிருக்கோம், எ ஃபங்க்ஷன் மஸ்ட் பி மெம்பர் ஆஃப் தட் கிளாஸ். இந்த கிளாஸ் உள்ளுக்கே என்னவாக இருக்கணும், மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், அப்டேட் ஆஃப், ரைட் ஆஃப், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ரீட் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். பிகாஸ் அப்டேட் ஆஃப், ரைட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னது, மெம்பர் ஆஃப் கிளாஸ். எந்த கிளாஸ், சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ். ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளால் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இன் ப்ரைவேட் செக்ஷன் உங்களுக்கு இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாது. தென் ஹவு கேன் ஆக்சஸ் த function information, then to use the function call, that is read off. So this is the main concept of private member function declared in private section. Okay, that's all. Okay, thank you.